இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணன் சொன்ன அந்த ஐடியா சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஆர்டர் மேல ஆர்டர் வந்து குவிஞ்சுகிட்டு இருக்கு. எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பாரு, அதெல்லாம் பேக் பண்ணியாச்சு. நீ எடுத்துட்டு போ. அதுல அட்ரஸ் கூட எழுதி வச்சிருக்காங்க. ஓகே. பத்ரம், பாத்து எடுத்துட்டு போ. மேடம். இந்த வரேன்ப்பா. மேடம். வரேன்ப்பா. குடுப்பா. நீங்க கேட்ட ஆர்டர் மேடம். பாத்து. இந்தாங்க. ஹேப்பி தீபாவளி. வலையில கொண்டாந்து கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் பா. ஹேப்பி தீபாவளி. ஏய், என்னடி இவங்களை எப்படியெல்லாமோ முடக்கி பார்த்தோம். மழையில போய் வியாபாரம் பார்த்துட்டு வந்திருக்காங்க. அந்த ராமச்சந்திரனுக்கு சரியான மூலமா என்ன பிளான் பண்ணாலும் எப்படியாவது பொழைச்சுக்கிறானுங்கம்மா. சாதிச்சுட்டானுங்கடி. மழை வந்த உடனே இங்க பல பேருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. என்ன பண்றது? மழையே பெஞ்சாலும் கடவுள் நம்ம பக்கம் தான் இருக்காரு. அத்த, பணம் வந்துருச்சு. கார்த்திக்கும் பிருந்தாவுக்கும் தல தீபாவளி கொண்டாடணும்னு சொன்னியே. நீ என்னென்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ. எல்லாத்தையும் சிறப்பா செஞ்சிரு. எந்த குறையும், அதாவது இத்துணூண்டு குறை கூட வைக்க கூடாது. கண்டிப்பாடா. ஏமாரா, இங்க இருக்கிற ட்ரெஸ் எல்லாத்தையும் நம்ம டெலிவரி பண்ணிட்டோம்ல. அப்போ நம்ம எல்லாருக்கும் புது ட்ரெஸ் அதெல்லாம் அப்பவே தனியா எடுத்து வச்சிட்டேன். மாமா, வெளிய மழை நின்றுச்சு. பட்டாசு வெடிக்கலாமா? வெடிக்கலாமே. என்ன விஜி, வெடிக்கலாமா? வரியா? மாறா, இந்த விளையாட்டுலாம் வேணாம். நியாயமா பார்த்தா இதுதான் உங்களுக்கும் தல தீபாவளி. போன வருஷம் இது 2 பேரும் பேருக்கு புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்துட்டு இருந்தீங்க. இந்த வருஷம் தான் சந்தோஷமா நிம்மதியா இருக்கீங்க. இனிமேலாவது மத்தவங்கள பத்தி எல்லாம் யோசிக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் உங்களை பத்தி யோசிங்க. அதுக்கு என்ன, யோசிச்சுட்டா போச்சு. என்ன வீரா? மேடம், என்ன முறைக்கிறீங்க? அவன் சொல்றது கரெக்ட் தான். அடுத்த வருஷம் ஒரு குட்டி வீராவோ குட்டி மாறனோ இந்த வீட்ல இருக்கணும். அப்பதானே ஜாலியா இருக்கும். அது கூட சேர்ந்து பட்டாசு வெடிக்கலாம்ல. கார்த்தி, என்ன சிரிக்கிற? உனக்கும் தான். அத்த, 3 குழந்தைங்களும் ஒரே நேரத்துல இந்த வீட்ல விளையாடுனா அப்புறம் உன் நிலைமை என்ன ஆகும்னு நீயே பாத்துக்கோ. அப்புறம் ரொம்ப பிஸி ஆயிடுவத. பிஸி ஆகணும்டா, அதுக்கு தானே இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். உங்களை எல்லாம் எப்படி வளர்த்து ஆளாக்கணும், அதே மாதிரி உங்க பிள்ளைங்களையும் பார்த்து பார்த்து வளர்த்து ஆளாக்கணும். அதை விட எனக்கு வேற என்ன சந்தோஷம் இருக்க போகுது? அதுக்கப்புறம் எனக்கு நிம்மதி ஆயிடும். 3 பாப்பா இந்த வீட்ல நல்லா இருக்கும். வலிமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். நீயாவது 50 ரூபாய் சேர்த்து கொடு. நல்லா இருங்க, நல்லா இருங்க. போதும். நல்லா இருங்க, நல்லா இருமா. ஷேவிங் பண்ண வேண்டியதானே இன்னைக்காவது. சரி, வாங்க வெளிய போய் பட்டாசு வெடிப்போம். இருடா, முதல்ல சாமி கும்பிடணும், அப்புறம் தான் பட்டாசு எல்லாம். ஆமால்ல. வாமா. கூப்பிடுறாங்களா, போ. சரி வா. இந்த விளக்கேத்து. நீங்க முன்னாடி வாங்கப்பா. இருக்கட்டும்.
ம். பட்டா சமைஞ்சிச்சுடா. யோ சகல என்ன பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். அட போங்க சகல, நான் சிங்கிளா இருக்கேன் சகல. அவ கிடக்குறா விடுங்க. நீங்க வாங்க, வாழ்க்கை எங்க போயிட போகுது. வாங்க பட்டாசு வெடிங்க. பட்டாசு எல்லாம் அதிகமா இருக்கா சகல? யோ அதான் பார்த்தல நிறைய அப்படியா? இருக்கு. ஆ. டேய் யோ என்னைய அப்படியே அது போட்டு ரெண்டு புகை வந்து நானே விடுங்கடா. பண்ண விடு. இந்தாங்க பத்தி வாங்கிக்கோங்க. வீங்க. இந்த லட்சுமி வெளியே என் மாமியார் வாயில வச்சுதான் நல்லா இருந்திருக்கும். ஐய், பரவாயில்லைங்க, வாங்க, ட்ரையல் பார்ப்போம். வந்துருங்க. இருங்க இருங்க, வைக்கல வைக்கல வைக்கல. தீபாவளியா கொண்டாடுறீங்க? உங்களை விட மாட்டேன். என்ன வாங்கி வச்சிருக்கானுங்களோ எவ்வளவு வாங்கி வச்சிருக்கானுங்களோ தெரியல. வாங்க. ஹலோ ஹலோ அத்தை, பேக் பேக் பேக். எங்க போற? சமைக்கிறதுக்கு தான். ஏன் தினமும் நீங்களே தான் சமைக்கணுமா? உங்களுக்குன்னு தான் எழுதியிருக்கா? சரி, இப்ப என்ன பண்ணுங்கிற? இன்னைக்கு நாங்க சமைக்க போறோம். ம். நீங்களா? ம். ஆமா. ஏங்க எதுக்குங்க இந்த வேண்டாத வேலை? ஹலோ மாஸ்டர் ஷெஃப் நான் இருக்கேன். இவங்க ரெண்டு பேரும் என்னோட அசிஸ்டன்ட்ஸ். சமையல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க எப்படி இருக்குன்னு. நீ நல்லா சமைப்ப, அதெல்லாம் சரிதான். ஆனா சமையல் கட்டு கந்தல் கோலம் ஆயிடுமே. அதுக்கப்புறம் நாங்க அதை அடுக்கி வைக்கிறதுக்கு இன்னொரு 1/2 மணி நேரம் ஆகும். எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? நாங்க பாத்துக்கிறோம். ஹலோ மேடம், என்ன எங்களுக்கு பாத்திரம் கழுவ தெரியாது, சமையல் கிட்ட சுத்தமா வச்சுக்க தெரியாதுன்னு சொல்றீங்களா? ம். எங்களுக்கும் எல்லாம் தெரியும். அவன் வெட்டுவான், நான் சமைப்பேன். அவன் க்ளீன் பண்ணி கொடுப்பான். கிச்சன் நீங்க வச்சிருக்கிறத விட சும்மா கண்ணாடி மாதிரி தரமா இருக்கும். அதெல்லாம் சரி, இருந்தாலும் ம் பெரியவங்க பேசும்போது நடுவுல பேசிக்கிட்டு அமைதியா உட்காரு. நாங்க சமைக்க கொஞ்சம் கொஞ்சமா வாசனை ஏறும். அதை புடிச்சுக்கிட்டு பசியை நல்லா ஏத்திக்கிட்டு வெயிட் பண்ணுங்க. பாய்ஸ் ஃபாலோ மீ. Yes. ரெடி. ம். ஃபாலோ மீ. ஒருத்தன் டிகிரி முடிச்சவன், இன்னொருத்தன் ஃபாரின்ல படிச்சவன் விளங்கும். வலிமா, இப்படி மொத்தமா கிளம்பி போறாங்களே. நல்லா சமைப்பாங்க தான், ஆனா சமையல் கட்டு என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. மாற இருக்கால, பாக்கலாம். அவன் கவனிச்சுப்பா. ம்.